எல்லோருக்கும் வணக்கம். என்னங்க இது வயசு பொண்ணு அத்தை பையனை பார்த்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடுற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இறங்குனா காலையில் மறுபடியும் ஏறினா மறுபடியும் இறங்குனா மறுபடியும் ஏறுறான். ஒரே வெக்கம்தான் போங்க. இந்த சமயத்தில் நம்ம கேட்டுக்கிறதெல்லாம், அடே கரடிகளே தயவு செய்து ஒரு 5 நாள் ரெஸ்ட்டில் போங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் பொதுவாக 10 days மூவிங் ஆவரேஜ் அப்படிம்பாங்க. அந்த 10 days மூவிங் ஆவரேஜை ஒருவேளை நிஃப்டி தாண்டி மேலே போகிற மாதிரி இருந்தால் ஒரு சிறிய இன்பம் அப்படின்றது சில நாட்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு அந்த 10 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முயற்சி பண்ணுறான். அப்போ கரடிகள் ஒரு 4-5 நாள் லீவ் எடுத்துட்டு நிம்மதியாக அதுவும் இருந்து நம்மளையும் நிம்மதியாக விட்டுச்சுனாக்கா, ஒருவேளை மார்க்கெட்டுக்கு இது ஏதாவது ஒன்று நடந்து ஒரு மேல் நோக்கி வருது, 10 days மூவிங் ஆவரேஜை தாண்டி ஒரு 4-5 நாள் இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்போ அப்படி ஒரு சந்தோஷம் கொடுத்துருந்தான்னு வச்சிங்களேன், ஜனவரி மாதம் கொடுத்துருந்தான் ஒரு 4-5 நாள் சந்தோஷம். அதுக்கப்புறம் தொடர் இறக்கம்தான். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய சந்தோஷத்தில் யாராவது மண்ணு போட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் ஓடி போய் பார்த்தேன். ஒருத்தருமே மண்ணு போடலிங்க. ஒரு மாதிரி நம்ம சந்தோஷத்தை கெடுத்து விட்டவங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் யாரும் இல்லை. ஏன்னா குளோபல் மார்க்கெட்ஸை நம்ம போய் பார்க்குறோம். அங்கே ட்ரம்ப் அவர்கள் கோந்துக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காரு. அதனுடைய இம்பேக்ட் அப்படின்றது சமீபத்தில் இருந்தது. நேற்று கூட தான் பேசியிருக்காரு, போன வாரம் தான் பேசினாரு. பட் இன்றைய நாள் அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது நம்ம சந்தோஷத்தில் மண்ணள்ளி போட்டவங்க அப்படின்றவங்க யாருமே இல்லை. இதில் இன்னும் ஒரு அழகான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 14 மார்ச் என்பது லீவ் வருது. ஸோ இன்னைக்கு 6ஆம் தேதி, இன்னொரு 12 நாள் கழிச்சு நம்மளுக்கு ஒரு லீவ் என்பது வருது. அதே மாதிரி 31 மார்ச்சும் லீவ் வருது. ஆக மொத்தம் இந்த மாதத்தில், இந்த மார்ச் மாதத்தில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய மனசு குளிர்ற மாதிரி ஹாலிடேஸ் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டும் ஒரு 10 days மூவிங் ஆவரேஜை தாண்டி ஒரு 4-5 நாளைக்கு இருந்ததுன்னா இந்த மார்ச் மாதம் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்டில் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்ச நாளாக எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் ஒரு வருடமாகவே கீழ் நோக்கி படுத்து கொண்டிருந்த பங்குகள் தான் சில பங்குகளில். இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி, அதே மாதிரி மெங்களூர் ரெஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் போன்ற 2 பங்குகளுமே கடந்த ஒரு வருடமாக கீழேயே கடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதில் சில நாட்களாக சில மூவ்மெண்ட்டுகள் வந்து இந்த ரெண்டுமே, இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற பங்கு இன்னைக்குமே ஒரு 5% மேல் நோக்கி ஏறி இருக்கு. அதே மாதிரி இந்த சென்னை பெட்ரோ என்ற பங்குமே ஒரு 10% மேல் நோக்கி ஏறி இருக்கானுங்க. இந்த 2 பங்குகளுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கம்பெனியினுடைய டிவிடெண்ட் ஈல்டு 2.73% அதே சமயம் இந்த சென்னை பெட்ரோலியம் அப்படின்ற கம்பெனியினுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது 10% தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் போன குவார்டர்ல யார் அதிகமான லாபம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எம்ஆர்பிஎல் தான் 309 கோடி அப்படின்றது டிசம்பர் குவார்டர்னுடைய ரிசல்ட்ல கொடுத்துருக்காங்க. பட் சிபிசிஎல்னுடைய ரிசல்ட் என்பது 21 கோடியாக தான் காமிச்சிருக்காங்க. இதுதாங்க இன்னைக்கு மேலே வந்திருக்கக்கூடிய எம்ஆர்பிஎல் மற்றும் சென்னை பெட்ரோ பற்றிய தகவல்கள். டபுள் பாட்டம் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கான்செப்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜேகே சிமெண்ட் அப்படின்ற பங்கு எப்படி இருக்கு, ஒரு டபுள் பாட்டமாக ஒரு உதாரணத்துக்குள்ள வருமா? ஆஸ்டர் டிஎம் அப்படின்ற ஒரு பங்கு தற்போது ஒரு 6 மாதத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இது போன வருடங்களில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்த பங்குகளில் இது ஒன்று. அது ரொம்பவுமே மிக மிக குறைவான பங்குகள் தான் இப்படி ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஒன்றா அபரிமிதமான லாபம் அல்லது ஏதாவது ஒரு சப்சிடரியை விற்று விட்டாங்க அல்லது ஏதாவது ஒரு தொழிலை விற்று விட்டாங்க, அதன் மூலிமா பெரிய அளவில் பணம் வருது அப்படின்னாக்கா அதை ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்டாக கொடுப்பாங்க. அந்த வகையில் போன வருடங்களில் ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்த ஒரே ஒரு பங்கு என்பது இந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கு. அவன் தற்போது 6 மாதத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கான்செப்ட் வந்தது, பேட்டரி கம்பெனிகள் எந்திரிச்சு ஓடின, டயர் கம்பெனிகள் எந்திரிச்சு ஓடின, ஆட்டோ ஆன்சிலரிஸ் கம்பெனிகள் எந்திரிச்சு ஓடின. அதுக்கப்புறம் அவைகள்லாம் என்னாச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாம பார்க்காத ஒரு இடமாக இருந்தது. அந்த வகையில் டயர் கம்பெனிகள் தற்போதைய 6 மாதத்தினுடைய நிலவரம் என்னன்னா குப்பர விழுந்து கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு வருடத்தினுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பவும் குப்பர தான் படுத்து கிடைக்கிறது. சியட் என்பது ஒரு முன்னணி கம்பெனி இந்த துறையில், அவனுமே ஒரு 6 மாதத்துக்கு குப்பர தான் படுத்து கிடக்கிறான். அதே மாதிரி ஒரு வருடைய அளவில் பார்க்கும் பொழுதும் அது பாவம் கீழே தான் கிடக்கு. நண்பர்களே, மார்க்கெட் லேசாக தலை தூக்கி பார்க்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு டபுள் பாட்டம் மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் மேலே வந்துடாதா,
சில வருடங்களுக்கு முன்னாடி கீழே இருந்தால் மறுபடி போன வருடத்தில் மேலே போனால் இப்போ மறுபடி கீழே கிடக்கிறான். அப்போ ஒரு டபுள் பாட்டம் மாதிரி மேல் நோக்கி வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஏங்கி தவிக்கிறாங்க. இன்னுமே நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டராக ஒரு குறைந்தபட்ச அளவில் நம்பக்கூடிய அளவில் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிம்பாங்க. அதாவது நல்லா கீழே இறங்கிட்டு மறுபடி லேசாக மேல் நோக்கி ஏறுற மாதிரி ஏறிட்டு மறுபடி கீழே இறங்கிட்டு மறுபடி அவனுடைய வீக்னஸ் பாயிண்ட்டை தாண்டி பிரேக் அவுட் ஆகக்கூடிய சில இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அது போன்ற பேட்டர்ன்களை தாண்டி வருமா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா, நிஃப்டி அந்த மாதிரி 2-3 நாளாக ஏறி இருக்கான். அதனால் இந்த மாதிரி இது நடந்துருமோ, அவங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி என்பது வருமோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிப்டோ சம்மிட் கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்றது ஒன்று தான் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இருக்குது. மற்றதில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருந்ததுன்னா தெரியப்படுத்துங்க. ஏய் தம்பி, நீ 2-3 நாளாக ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடந்த 6 மாதத்தினுடைய லோவில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஆனால் கடந்த 2 நாட்களாக பார்க்கும்பொழுது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கா. அதில் ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய அனலிஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் மீட்டிங் அப்படின்றது வரக்கூடிய மார்ச் 10-11 மும்பைலையும் சிங்கப்பூர்லையும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. நண்பர்களே, ட்ரிவேணி டர்பைன் அப்படின்னு ஒரு பங்கு இருக்குது. இந்த பங்கு இன்னைக்கு 7% ஏறி இருக்கு. இந்த பங்கு என்ன ஒரு தகவல் அப்படின்றது தெரிவிக்கிறது என்னன்னா, எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க எஃப்ஐஎஸ் மேபி தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா மேபி அந்த ஸ்டாக் மேல் நோக்கி ஏறும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஎஸ் விற்கிறதுனால தான் மார்க்கெட் இறங்குது. ஸோ எஃப்ஐஎஸ் கையில் இருக்கக்கூடிய பங்கைத்தான் விற்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த ட்ரிவேணி டர்பைனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் 16%லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹோல்டிங்காக 28.34 என்பது இந்த ட்ரிவேணி டர்பைனில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பங்கினுடைய விலை கடந்த 1 வருடங்களில் உச்சாணி கொம்புலேருந்து ஆல்மோஸ்ட் 850 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் சரிஞ்சு வந்திருக்கான். ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கணும். இது எஃப்ஐஎஸ் வச்சிருக்கட்டும், டிஎஸ் வச்சிருக்கட்டும், அல்லது எஃப்ஐஎஸ் வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும். பட் பியூர்லி ஸ்டாக் மார்க்கெட் என்பது டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமாக தான். 10 லட்சம் பேர் வாங்க வர்றாங்கன்னா ஒருத்தருமே விற்கக்கூடாதுன்னா அது ஒரு நல்ல டிமாண்ட். ஆனால் 10 லட்சம் பேர் வாங்க வர்றாங்க, ஆனால் 1 கோடி பேர் வித்து தள்ளிட்டு ஓடி போயிடலாம் இருக்காங்கன்னா அப்போ சப்ளை அதிகமாக இருக்கு. அப்போ இது போன்ற காரணங்கள் தான் முன்னாடி நிற்கிதே ஒழிஞ்சு மொத்தமாக அவங்க எல்லாத்தையும் வித்துவிட்டு ஓடி போகிறது இல்லை எஃப்ஐஎஸ் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இந்த ட்ரிவேணி டர்பைன் அப்படின்ற பங்கு இருக்கு. ஆக இன்னைக்கு ஒரு அருமையான தகவல் வந்து இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற பங்கு தன்னுடைய முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துருக்கு. அதாவது இந்த பங்கு வந்து சமீபத்தில் 1 இயர் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு 169-170 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்தது. பல பேர் வந்து ஒரு மாதிரி தேடிக்கிட்டு இருந்தாங்க, மார்க்கெட் வீழ்ச்சியின் போது ஏதாவது டிவிடெண்டுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 3.5% பக்கம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு கீழே படுத்து கிடந்தா நீ என்ன நினைச்சான்னு தெரியல, டபக்குன்னு முதல் ஆளாக ஏறி வந்துகிட்டு இருக்கா. எல்லாருமே உலகத்தில் இப்படிதான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, இந்திய மார்க்கெட் இப்படி கீழே படுத்து கிடக்கே, சீக்கிரம் மேல் நோக்கி ஏறி வரணும் ஆண்டவான்னு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் சில பங்குகள் இந்த மாதிரி பெயர் சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கான். தக்காளி பழுத்தா சந்தைக்கு வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் எந்த தகவல் வேணாலும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ அது எப்போ எக்ஸ்சேஞ்சில் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதுக்குண்டான தகவல்கள் வரும்பொழுது அவங்களே ஃபைல் பண்ணுவாங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏதாவது ஒரு பங்குகள் திடீர்னு நல்லா விலை ஏறி வர்றான்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது ஒரு குரூப் பணம் பார்த்துருந்தா அதை விற்றுட்டு வேற பங்குக்கு எங்கேயாவது போகலாமான்னு பார்ப்பாங்க. அந்த வகையில் கடந்த 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்த பங்கு தான் இந்த கிராஃப்ட்ஸ்மேன். அவன் பார்த்தா இன்னைக்கு ஒரு மாதிரி கீழே 4800 ரூபா வரைக்கும்லாம் போன பங்கு தான் இப்போ -2% அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. கேப்லி பாயிண்ட் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட 6 மாதத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இன்னைக்கு 5% ஏறி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய முதலீட்டாளர்களில் சமீபமாக பார்க்கும்பொழுது 3.71% ஹோல்டிங் இருந்தது எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங். அது வந்து இப்போ இந்த டிசம்பர் குவார்ட்டர்னுடைய முடிவுகள் வெளிவரும்போது 4.86 உயர்ந்திருக்கு. டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜுமே லேசாக உயர்ந்துள்ளது. நண்பர்களே, சமீபத்தில் பல்வேறு ஃபார்மா கம்பெனிகளுக்கே பால்டாயில் கொடுத்து படுக்க வச்சது போல பல பங்குகளுடைய நிலைமை மோசம் இல்லாமல் பாவம் சரிஞ்சு கிடந்திருந்தாங்க. அதில் இந்த ஜைடஸ் லைஃப் அப்படின்ற பங்கு ஒன்று இன்னைக்கு 2% ஏறி இருக்கான்.
ஆனால் ஒரு வருடத்தினுடைய லோவில் போய் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்குல இன்னைக்கு என்ன ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு தகவல் வருது. அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி USFDA அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. அதாவது சமீபத்தில் இந்த ஃபார்மா கம்பெனிகள் முதல்லயே போன வருஷத்திலே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இறங்க ஆரம்பிச்சது. ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு வந்தோடனே ஒருவேளை ஃபார்மா கம்பெனி எக்ஸ்போர்ட் தானே பண்ணுறாங்க, பெருசாக சாதிச்சிருவானோன்னு நினச்சாக்கா அவனை சாதிக்கிறவனையெல்லாம் சோதிக்கிறவன்டா இந்த வேலுச்சாமி அப்படின்ற மாதிரி அந்த ட்ரம்ப் என்ன பண்ண அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை பேசினார். அப்போ ஃபார்மா கம்பெனிகள் மேலேயும் டேரிஃப் என்பது வரும்போது நம்ம ஆளுகளுக்கு பாதிப்பு வருமோ அப்படின்னு எச்சா எரியிற தீயில எண்ணெய் ஊத்துன மாதிரி ஃபார்மா கம்பெனிகள் இறங்கி விட்டது. இது போன்ற கடுமையான சூழ்நிலைகளை தான் சமீபத்திலே சில நாட்களாக ஃபார்மா கம்பெனிகள் ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்கெல்லாம் என்ன ஒரு தெளிவு கிடைக்குது, கட்டணம் சம்பந்தப்பட்ட தெளிவு அப்படின்றது கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். ஆக மொத்தம் ஒன்று மட்டும் உறுதிங்க, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய தகவல்களை பெருசாக பாதிக்கிறது 2 துறை தான், ஐடி ஒன்று, ஃபார்மா ஒன்று. ஆனால் இந்த 2 துறைக்குமே ட்ரம்ப் அவர்கள் வாயில பால் ஊற்றுவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா பால்டாயில் ஊற்றி 2-3 மாசமா திணறடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இந்த சமயத்தில் ரூட் மொபைலும் இன்னைக்கு ஒரு 4% அப்படின்ற மாதிரிலாம் ஏறி இருக்கான். அந்த பங்குல என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நோக்கியா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே அவனை இன்னைக்கு ஒரு 4% பக்கம் தூக்கி விட்டாங்க. ஆனால் இந்த ரூட் மொபைலில் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் குவார்ட்டர் அப்படின்ற ரிசல்ட் வரும்பொழுது அவங்களுடைய இன்வெஸ்டர் ஹோல்டிங்கில் பார்க்கல டபக்குன்னு ஒரு சின்ன குறைப்பு, அதாவது எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் எல்லாம் முதல்ல இருந்தே குறைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ கூட செப்டம்பர்லேருந்து டிசம்பர் குவார்ட்டர் அப்படின்னு பார்க்கும்போது டபக்குன்னு ஒரு சின்ன குறைவு. பட் டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது ஓரளவுக்கு நல்லாவே கடந்த 3 குவார்ட்டர்களோட அதிகப்படுத்தியிருக்கான். இந்த சமயத்தில் இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் என்பது ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லாமல் வெறும் ப்ராஃபிட் மட்டும் கன்சால்டேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.